வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. அமெரிக்கா, ரஷ்யா முதலிய நாடுகள் ஆப்கானிஸ்தானில் நடத்திய ஆபத்தான போர்களின் வரலாற்று தொடரில் இதோ வருகின்றது இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. அல் கைதா நிழலில் வளர்ந்த தீ. சில அச்சங்கள் முன்னரே அறிவிக்கப்படாது. அவை மௌனமாக வளர்ந்து ஒரே நாளில் உலகத்தை உலுக்குகின்றன. அல் கொய்தா அப்படிப்பட்ட ஒரு நிழல். சோவியத் படைகள் விலகிய பின் ஆப்கானிஸ்தானின் ஒரு வெற்றிடமாக மாறியது. அந்த வெற்றிடத்தில் ஒரு புதிய ஆபத்து வேரூன்றியது. 1980களில் முஜாஹிதீன் போரில் பங்கேற்க உலகின் பல நாடுகளில் இருந்து இளைஞர்கள் வந்தனர். அவர்களில் ஒரு பெயர் மிகவும் முக்கியமானது: உசாமா பின் லாடன். அவர் ஒரு சிப்பாய் அல்ல, ஒரு அரசியல் தலைவரும் அல்ல, ஒரு கணினி பொறியாளர். பணம், தொடர்பு, மதம், அடையாளம், இந்த மூன்றையும் இணைத்து அவர் ஒரு அமைப்பை உருவாக்கினார். அதன் பெயர் அல் கைதா. அதன் அர்த்தம் அடித்தளம். ஒரு நாட்டிற்கான அடித்தளம் அல்ல, ஒரு உலகளாவிய போருக்கான அடித்தளம். அல் கைதா ஒரு நாட்டின் எதிரி அல்ல, அது ஒரு கருத்தாக்கம், ஒரு எல்லையற்ற எதிர்ப்பு. அவர்கள் அமெரிக்காவை ஒரு அரசியல் சக்தியாக மட்டும் அல்ல, ஒரு அடையாளமாகவும் பார்த்தனர். தாலிபான் ஆட்சியில் ஆப்கானிஸ்தான் ஒரு பாதுகாப்பான தளமாக மாறியது. அல் கொய்தாவிற்கு பயிற்சி முகாம்கள், திட்டங்கள், நிழலில் உருவான இந்த வளர்ச்சி உலகத்திற்கு பெரிதாக தெரியவில்லை அல்லது தெரியாமல் போய்விட்டது. 1990ஆம் ஆண்டுகளின் இறுதியில் சில தாக்குதல்கள், சில எச்சரிக்கைகள், ஆனால் அவை பெரிதாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை. அல் கொய்தா அமைதியாக காத்திருந்தது. ஒரு பெரும் நாளுக்காக அது காத்திருந்தது. இந்த காணொளியில் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொண்டோம். போர்கள் முடிந்ததாக நினைத்த பின் அதன் நிழல்கள் தொடங்குகின்றன. நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடம் உலகத்தை வேரோடு காய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம்.